நீங்களும் உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடியவங்களா நீங்க ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ரீசனை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளானை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒருவேளை நீங்க ஹெல்த்தியா இல்லை அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை டாக்டர் கிட்ட கொடுத்து அவங்க அனலைஸ் பண்ணி கொடுக்குற பிளானை தான் நீங்க எடுத்துக்க முடியும். அதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால ஹெல்த்தியா இருக்கும் போதே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாமே. உங்க பாலிசியோட ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸை டிசைட் பண்றது உங்க பாலிசியோட சீனியாரிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் தாங்க. நீங்க பாலிசி எடுக்கும் போது நீங்க பாலிசி எடுத்த ஃபர்ஸ்ட் டேட்டை அந்த பாண்ட்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பாலிசியோட டேட்ல இருந்து தான் உங்க பாலிசியோட சீனியாரிட்டியும் சரி, போனஸும் சரி, பெனிஃபிட்ஸும் சரி ஆட் ஆயிட்டே வருங்க. வயசு ஆக ஆக ஹெல்த் ப்ராப்ளம் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஆரோக்கியமா இருக்கும் போது ஹெல்த் பிளான் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஃபேமிலிய உங்களை மாதிரியே வேற யாருனாலையும் அக்கறையா பாத்துக்க முடியாதுங்க. அதனாலதான் ஒரு ஹெல்த் பிளான் உங்களுக்காக எடுத்து வைங்கன்னு நான் சொல்றேன். உங்க ஃபேமிலிக்கான நல்ல பிளானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மை ஃபேமிலின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு எங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க.